யாசகம் எடுத்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த மனசே பெருசுங்க. என் பேர் பூல்பாண்டியன். தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நிதியை கொடுக்கறதுக்கு 10,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன். அது எனக்கு பெங்களூரில் வசூல் பண்ணி கொடுத்து போனோம். பெங்களூரில் தான் தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பணத்தை கொடுத்து டீ கடை ராமதாஸ் மூலமாக முதலமைச்சர் பொது நிவாரணத்துக்காக கொடுத்து வந்திருக்கேன். கொரோனா காலத்துல தொடங்கி இப்ப வரைக்கும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்களாம். அதான் எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு மாவட்டம் தவிர கள்ளக்குறிச்சி. எப்படி கொடுத்தீங்க இந்த பணம்? யாரும் தந்து கொடுக்க சொன்னாங்களா? இல்லை, அதெல்லாம் யாசகம் எடுத்து எல்லாத்தையும் இங்கே முதலமைச்சருக்காக பொது நிவாரண நிதியாக தமிழ்நாடு வளர்ச்சிக்காக இந்த பணத்தை கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் 1 கோடியே 60 லட்சம். தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கிணறு பகுதியை சேர்ந்த பூல் பாண்டியன் அப்படின்றவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருக்காங்களாமா. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா இவர் பொது சேவையில ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல கொரோனா காலகட்டத்துல இவர் உதவி செய்ய ஆரம்பிச்சு பல இடங்களுக்கு போய் யாசகம் எடுத்து அதுல வரக்கூடிய காசை மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலியமா முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு இவர் வழங்கிட்டு வராங்களாமா. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு போய் அங்க நிதி உதவி செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில புற்றுநோயால பாதிக்கப்பட்டு பெங்களூர்ல கொஞ்ச நாள் இவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில அங்க இருக்கக்கூடியவங்க இப்போ தமிழ்நாட்டுல புதிய ஆட்சி வந்திருக்கு, சிஎம்ஆ விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இருக்காங்க, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா பொது நிவாரண நிதி வழங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாமா. சோ அவங்க எல்லாரும் காசு சேர்த்து அந்த காசை யாசகர் பூல் பாண்டியன் அவர்கள் கிட்ட கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அந்த காசை இவர் எடுத்துட்டு வந்து மதுரை மாவட்டத்துடைய ஆட்சியரான பிரவீன்குமார் அவர்கள் கிட்ட வழங்கியிருக்காங்களாம். பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இந்த காசை பொது நிவாரண நிதியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நானும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், எம்சி அப்பியோ காட்டன் கிளப்.